लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்ம ருக்ம व्यामोगतस्तदितरानतृणाय मेने अस्मद्गुरोर् भगवतोऽस्य दयैक सिन्धो ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபத்தே. நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆளும் இளந்தலின் மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கடமாமலை மேயாராமுதே அடியேர் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2116வது நாள் பாசுர பதிவேற்றம். திருமங்கையாழ்வாரருடைய பெரிய திருமொழியிலே 7ஆம் பத்திலே வரக்கூடிய 7ஆம் திருமொழியினுடைய 5வது பாசுரம் 665வது பெரிய திருமொழி பாசுரம். திருவெழுந்தூர் பாசுரத்திலே இது 25வது. முதலிலே தனியன் கலையாமி கலித்வம்சம் கவிம் லோக திவாகரம் யஷகோபி பிரகாசாமி ஆபித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வடியான் மந்திரங்கள் மங்கையர்கோன் தூயோன் சுரமான வேல் நெஞ்சுக்கு இருள் கடி தீபமடங்கா நெடும்பிறவி நெஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாரண சாரம் பரதமே பஞ்சுக்கு அணுகுமுறி பரிகாலன் புனல்களே எங்கள் கதியே ராமானுசமுனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர்கோன் இந்த மலையாயிரம் அனைத்தும் தங்குமணம் நீ எனக்கு தா மாலை கரிவழியே பறிக்க வேணும் என்று கோலில் பதிவிருந்த கொற்றவனே வேலை அணைந்தருளும் கையால் அடியேன் வினையை துணித்தருள வேணும் துணிந்து. 665வது பெரிய திருமொழி பாசுரம். விண்டான் விண்புக வெஞ்சமத்து அரியாய் பரியோன் மார்பகம் பற்றி பிளந்து பண்டான் உய்யவோர் மால்வரை ஏந்தும் பண்பாளா மரனே பவித்திரனே கண்டேன் நான் கலியுகத்தின் தன்மை கருமமாவது என்றேன் என்று நன்கறிந்தேன் அண்டா நின்னடி அன்றி மற்றறியேன் அழுந்தூர் மேல் திசை நின்ற அம்மானே. திருவழுந்தூரிலே ஆமருவிப்பனாக மேற்கு திசை நோக்கி நிற்கக்கூடிய பெருமாளே என்று சொல்லிவிட்டு பேசுகிறார். விண்டான் விண்புகை என்றால் போர்க்களத்திலே யார் மாண்டாலும் அவன் வீர சொருப்பம் புகுவான் என்பதனால் விண்டான் விண்புகை. யார் அது? இரணியன். பரியோன் என்றால் மிகப்பெரிய உருவத்தை கொண்ட பருத்த உருவத்தை கொண்ட பன்னெடுங்காலம் தவம் பெற்று அதனால் பலம் பொருந்தியவனாகி இருந்த அந்த இரணியன் தன்னுடைய பக்தனான பிரகலாதனுக்கு திங்கினால் அவனுடைய பெரிய மார்பை 2ஆக பிளந்து போட்ட நரசிம்மனே. இந்திரனுடைய கோபத்திற்கு ஆளான கோபர்களையும் அவனுடைய ஆக்களையும் மாடுகளையும் மனிதர்களையும் காக்க வேண்டும் என்பதற்காக கோவர்த்தன மலையே குடையாக பிடித்து அவர்களை ரட்சித்த பண்பாளனே. இந்த பண்பு யாருக்கு வரும்? பரனே பரமண பதநாதனே பவித்திரனே பவித்திரத்திற்கெல்லாம் பவித்திரனமாக இருக்கிறவனே. நான் கண்டுகொண்டேன் கலியுகம் என்பது நல்லவர்களை வாழ விடாது தீயவர்களை வாழ வைக்கும். நன்மையே செய்ய விடாது நன்மையே நினைக்க விடாது நன்மையாக இருக்க விடாது என்ற கலியுகத்தினுடைய தன்மையை நான் கண்டுகொண்டேன் பெருமாளே. அதனால்தான் உன்னுடைய சரணையே சரணடைந்தேன் உன்னுடைய பாதத்தையே சரணடைந்தேன். அழுந்தூரிலே நிற்கக்கூடிய மேல் திசையில் நிற்கக்கூடிய என்னுடைய தலைவனே என்று சொல்லுகிற பாசம். விண்டான் என்பது பகைவனான இரண்யன். விண்புகம் என்றால் வீர சொர்க்கம் சேரும்படி பெரிய போர்க்களத்திலே நரசிங்கமாய் தோன்றி பருத்த வடிவமான வசுரனுடைய மார்பை பிடித்து கிழித்தவனாயும் கிருஷ்ணாவதாரத்திலே பசுக்கள் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக ஒரு பெரிய மலையான கோவர்த்தன மலையை எடுத்து பிடித்த நீர்மையுடையவனே சிறந்தவனே பரிசுத்தனே அண்டங்கள் எல்லாவற்றுக்கும் இறைவனே. இந்த கலியுகத்துடைய சுபாவத்தை நான் தெரிந்து கொண்டேன் எனக்கு செய்யத்தக்கதையும் நான் அறிந்து கொண்டேன் எனவேதான் உன்னுடைய அடியை பணிந்து போற்றுகிறேன் என்று திருவழுந்தூர் பாசுரத்திலே இது பெருமாளை பார்த்து சொல்லுகிறார். கண்டேன் நான் கலியுகத்தின் தன்மை என்பது மகாபாரதத்தில் மேட்ச தர்மத்திலே சொல்லுகிறபடி தலைகீழாக நடக்கும் கலியுகத்தன்மைகளை கண்டுகொண்டேன் என்று சொல்கிறார். இப்படிப்பட்ட நிலைமையில் நமக்கு செய்யத்தக்கது ஏது என்று ஆராய்ந்து பார்த்த அளவிலே உன் திருவடிகளையே ஆசிரிப்பதை தவிர வேறு எதுவும் இல்லை என்று துணிந்து கொண்டேன். அத்துணிவுக்கு ஈடாக உனது திருவடிகளை அன்றி மற்றொன்றை அறியாது இருக்கின்றேன். விண்டேன் விண்டான் பரியோன் ஆகிய சொற்கள் இரண்டினை குறிப்பது.
பெருமாளே, கலியுகத்தினுடைய மோசமான நிலையை நான் தெரிந்து கொண்டேன், நான் உன் பாதத்தை சரணடைந்தேன், என்னை காத்து ரட்சிப்பா என்று சொன்ன பாசுரம் இந்த பாசுரம். மீண்டும் ஒரு முறை பாசுரம். விண்டான் விண்புக வெஞ்சமத்து அரியாய் பரியோன் மார்பகம் பற்றி பிளந்து பண்டான் உய்யவோர் மால்வரை ஏந்தும் பண்பாளா பரனே பவித்திரனே கண்டேன் நான் கலியுகத்து தன்மை கருமமாவது எந்தன் அறிந்தேன் அண்டா நின்னடி அன்றி மற்றறியேன் அழுந்தூர் மேல் திசை நின்ற அம்மானே காயேன வாச்சா மனசேந்திரிவா அபியாப்தனாவா பிரகதேர் சுவாவாது கரோமியத்தன் சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணா ஏதி சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தினுடைய இயல்பிருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்திருவாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் திருநாமும் கண்ணா 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 என்று நாள் வருவதற்கு அன்புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.